இன்றைய வேத வசனம் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருக்கு காத்திரு என்றால் எப்படி இருப்பது? நம்மெல்லோருக்கும் ஏதாவதொரு தேவை இருக்கிறது. அதற்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம். நாம் எதிர்பார்த்த பதில் கிடைப்பதற்கு தாமதமாகிறதினால் மெல்ல மெல்ல விசுவாசம் குறைந்து தளர்ந்து போகிறோம். தளர்ந்து போனது மாத்திரமல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வழிகளை விட்டு பின்வாங்கி போகிறோம். எப்படி என்றால், ஒரு சிலர் சொல்வதுண்டு, எத்தனையோ நாட்கள் ஜெபிக்கிறேன், இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இனி வேத வார்த்தைகளை வாசிக்கிறதினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். நானோ தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போது என்ன நிலைமையில் இருந்தேனோ அப்படியே இன்னமும் இருக்கிறேன். இதற்கு மேலும் தேவன் எனக்கு பதில் தருவாரோ என்று நம்பிக்கையில்லை. ஜெபம் செய்வது ஆலயத்திற்கு போவது விட்டு விடலாம் என்றிருக்கிறேன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இப்படிப்பட்டதான அவ்விசுவாசத்தை நீக்கி போடுங்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும், தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், உங்கள் ஜெபத்திற்கு எந்தவொரு பதிலும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் கர்த்தருக்கு காத்திருங்கள். உலகத்தார் எப்படியோ வாழ்ந்து முன்னேறிக் கொண்டு போகட்டும். நீங்கள் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் அவருடைய வார்த்தையின்படி வாழுங்கள், கடைபிடியுங்கள். அப்பொழுது நீங்கள் சகலவித ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.